தமிழக சட்டசபையில் 2017 மற்றும் 2018 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் ஜெயக்குமார் வியாழக்கிழமையன்று தாக்கல் செய்தார். அப்போது திடீரென உரையை அதிவேகமாக வாசித்தார். உறுப்பினர்கள் சற்று திகைத்து போயினர். பட்ஜெட் அறிவிப்புகளை வேகமாக வாசித்துக் கொண்டே போன ஜெயக்குமார் பின்னர் நிறுத்தி வேகமாக வாசிக்கவா அல்லது மெதுவாக வாசிக்கவா என்று கேட்டார். அதற்கு சில உறுப்பினர்கள் வேகமாக வாசியுங்கள் என்றும் பலர் மெதுவாக வாசியுங்கள் என்றும் கூறினர். இதனால் அவையில் சிரிப்பலை உண்டானது. மாநிலத்தில் கடுமையான வறட்சி நிலவி வரும் சூழ்நிலையில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கடும் சவால்களை அரசு சந்திக்க வேண்டியுள்ளது. வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழைகளால் கிடைக்க வேண்டிய மழைப்பொழிவில் மொத்தமாக 62% குறைந்துள்ளதால் நிலத்தடி நீரின் அளவு மிகவும் குறைந்துள்ளது. மேலும் சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கும் நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவில் 10 முதல் 20% வரை மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. இந்த வறட்சியான சூழ்நிலையை சமாளிக்கும் விதமாக புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைப்பது, ஏற்கனவே உள்ள ஆழ்துளை கிணறுகள் மற்றும் திறந்தவெளி கிணறுகளை புதுப்பித்தல், விசைப்பம்புகளை மாற்றுதல் மற்றும் தேவையான பகுதியில் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்தல் போன்ற பணிகளை கிராமப்புறங்களில் 460 கோடி ரூபாய் செலவில், நகர்ப்புறங்களில் 150 கோடி ரூபாய் செலவிலும் அரசு மேற்கொண்டு வருகிறது. தேசிய ஊரக குடிநீர் திட்டம் போன்ற குடிநீர் வழங்கும் திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டினை மத்திய அரசு பெருமளவு குறைந்துள்ள போது நபார்டு வங்கி நிதி உதவி மற்றும் மாநிலத்து சுதந்திர நிதி பல்வேறு குடிநீர் திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. 2016-17 ஆண்டில் தேசிய ஊரக குடிநீர் திட்டத்தின் கீழ் 319 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள், குறைந்தபட்ச தேவை திட்டத்தின் கீழ் 186 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும், நபார்டு வங்கி உதவியுடன் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2017-18 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் தேசிய ஊரக குடிநீர் திட்டத்திற்கு 300 கோடி ரூபாயும், குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு 186 கோடி ரூபாயும், நபார்டு வங்கி நிதியுதவி அளிக்கும் திட்டங்களுக்கு 600 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன.